இந்த ஜூலை பேட்சில் நிறைய கிளைண்ட் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ உள்ள ஒரு கிளைண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ஐ வில் கால் அண்ட் ஆஸ்க் தெம் எல்லாம் எப்படி போகுது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் கேட்டு விசாரிப்பேன். அப்போது வந்துட்டு ஒரு கிளைண்ட் வந்துட்டு காலில் சொன்னார், நீங்கள் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ப்ரோ, நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை ஒரு சயின்ட்டு மாதிரி, ஒரு புத்தர் மாதிரி லைஃபே பர்ஃபெக்டாக நீங்கள் வாழ்ந்துன்னு இருக்கீங்க. ஸோ உங்களையுமே நான் லைஃப் ஸ்டைலில் அந்தமாரி வாழணும், 24 hours பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் யார் நானா அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ரிப்ளை இருந்துச்சு. பட் அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் நான் 2 மணி நேரம் ஃபோன் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், லைக் இது இல்லை ப்ரோ, அப்படி இல்லை ப்ரோ, இது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நான் சொன்னேன்றது தான் இந்த வீடியோவில் நான் சுருக்கி அமுக்கி சொல்ல போகிறேன். அண்ட் தென் நிறையவும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். அஃப்கோர்ஸ் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாரா ரொம்பவே நாலேஜபிளாக பேசுகிறான், நிறைய நாலேஜ் தெரியும் போல இருக்குது, எனக்கு பிரச்சனையே வராது போல இருக்குது அப்படி இப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆக்சுவலி எனக்கும் லாட் ஆஃப் பிரச்சனையே இருக்குது. ஐ டூ ஹாவ் ஸோ மச் ஆஃப் ஃப்ளாஸ். ஏன்னா இந்த ஜஸ்ட் 4 ஃப்ரேம்குள்ளே நான் என்ன காமிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் நான் காமிக்கிறேன், அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பட் அதை பார்த்துட்டு இதுதான் அவனு நீங்கள் நினைக்கிறது ரொம்பவே தப்பு. ஏன்னா சில நாளில் பார்த்தீங்கன்னா நான் சரியாகவே தூங்க மாட்டேன், சரியாகவும் எழுந்திருக்க மாட்டேன். எனக்கு ஏதாவது வேலை பிடிக்கலன்னு வைங்களேன், நான் மட்டும் கிரிக்கெட் பார்த்துட்டு நான் மட்டும் உட்காந்துருப்பேன். சில டைமில் நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவேன், சில டைம் நான் ரொம்பவே நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவேன், சில டைம் எனக்கு என்னையே ரொம்பவே பிடிக்காது. ஐ ஹாவ் அ டார்க் சர்க்கிள். என்னை ஸ்கின்னை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளெல்லாம் போர்ஸ் இருக்கும். எனக்கு நான் இப்போ எழுந்துட்டேன்னு வைங்களேன், தெர் வில் பி எ பெல்லி ஃபேட். ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளாஸ், ஏகப்பட்ட சம்டைம்ஸ் ஐ டூ ஃபீல் சம் கைண்ட் ஆஃப் இன்செக்யூர், லைக் நம்ம இப்படி இருக்கோமே அப்படி இருக்கோமேன்னு சொல்லிட்டு. பட் விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அந்த நாலேஜை நான் கற்றுக்கிறதுனால இதுதான் எனக்கு கிடச்சிது. ஸோ விஷயம் என்னென்னா, இதெல்லாம் தெரிஞ்சதுனால நான் ஒன்றும் உங்களோட ஒரு சுப்பீரியரும் கிடையாது, நீங்கள் என்னை விட ஒரு டவுனானவும் கிடையாது. வி ஆர் ஆல் த சேம். ஏன்னா எல்லாருமே இன்க்ளூடிங் மீ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஜஸ்ட் எய்மிங் டு த பர்ஃபெக்ஷன். எல்லா செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பர்ஃபெக்டாக சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. பாடியாக ஒரு பர்ஃபெக்டான ஆள், ஸ்கின்னாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்ஃப்ளூயன்ஸர், க்ளோத்திங்காக ஒரு பர்ஃபெக்டான பிஸ்னஸாக ஒரு பர்ஃபெக்டான பிஸ்னஸ், மார்னிங் ரொட்டீனாக பர்ஃபெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் உண்மையிலேயே இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட், இட்ஸ் ஜஸ்ட் இல்யூஷன், ஒரு மாயை. அவங்க க்ரியேட் பண்ண ஒரு விஷயந்தான். பட் உண்மை அப்படி கிடையாது. சோஷியல் மீடியா இஸ் நாட் ரியல். நீங்கள் பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ ஜிம்முக்கு போகிறாருன்னு வைங்களேன், அவருக்கு வந்து ரொம்ப ஒரு டாப் டியரான ஒரு ஃபிசிக் இருக்குன்னு வைங்களேன். உண்மையிலே அவர் காலையில் தூங்கி எழுந்த உடனே அவரை பாடியை நீங்கள் பாருங்களேன், ரொம்பவே ப்ளோட்டடாக, மசிலில் வெயின்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ஆவரேஜான ஃபிசிக் மாதிரி தான் இருக்கும். பட் அவர் அதை காமிக்கவே மாட்டார். எதை காமிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம், நல்ல ஒரு பம்ப் வந்ததுக்கப்புறம், நல்ல ஒரு லைட்டிங், நல்ல ஒரு கேமரா ஆங்கிள் நல்லா எடிட் பண்ணி தான் பர்ஃபெக்டான விஷயத்தை காமிப்பார். நம்ம எப்படி பார்ப்போன்னா, நம்ம சேரில் இப்படி தொப்பையை போட்டு உட்காந்துட்டு செக் எப்படி இவங்களாம் இந்தமாரி பாடி இருக்குது, நம்ம இவ்வளோ வருஷம் ஜிம்முக்கு போகிறோம், இவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், பட் நமக்கே அந்தமாரி இருக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அதோட கம்பேர் பண்ணி நம்ம லைஃப்பை நம்மளே மறுபடியும் செல்ஃப் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே செல்ஃப் அட்டாக்கிங் தான் இஸ் ஒன் ஆஃப் த worst thing that you do to yourself. ஏன்னா இது ஒரு மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் நமக்கு நம்மளே பிடிக்காத மாதிரி ஆகிடும். நம்மளே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு நல்ல விஷயங்கள் நம்மளே எதுவுமே செய்யவே மாட்டோம். எந்த ஒரு விஷயம் நமக்கு வந்துச்சுன்னா கூட அதை விட்டு நம்ம விலகி போவோம். ஏன்னா அதுக்கெலாம் நான் டிசர்வான ஆள் கிடையாது, அதுக்கெலாம் நான் ஒர்த்தியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் என்னமாரி இருக்கிற நிறைய க்ரியேட்டர்ஸும் பார்த்துக்கிறேன், என்னோடய நிறைய ஃப்ரெண்ட்ஸும், அதாவது சூப்பராக பர்ஃபெக்டான ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறேன். பட் உண்மையிலேயே அவங்க நேரில் பார்க்குறதுக்கும் நேரில் செய்கிறதுக்கும் அவங்க வீடியோவில் காமிக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. தே ஜஸ்ட் ஆக்டிங். எல்லாருமே பார்த்தீங்கன்னா தே கிரியேட் அ மாஸ்க். இப்போ நீங்களே ஒரு ஃபோட்டோ போகிறீங்கன்னு வைங்களேன், 100 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணிட்டு அதை 4-5 பேர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது மட்டும் தான் நான் நினைக்காதீங்க. எனக்கும் பின்னாடி பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடின்னு தான் இருக்குது. எனக்கும் ஏகப்பட்ட வண்டியில் ஆங்ஷியஸான தாட்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. அட் லாஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஓகே டு பி வேர் யூ ஆர். தயவுசெய்து கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளோட எல்லாருமே முன்னாடி போகிறாங்க, நம்மளோட முன்னாடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க.
அது உண்மை கிடையாது. பெர்ஃபெக்ஷனிசம்னு ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருந்து தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் போக வேண்டிய இடத்துலும் கரெக்டாக போயிட்டு தான் இருக்கிறீங்க. அதாவது நிறைய பார்த்துட்டு நாய் சூடு போட்ட மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கோலை நோக்கி நம்ம ஸ்டெடியாக ஓடினே இருப்போம். டக்குன்னு நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு ஆளை பார்ப்போம், 18 வயசில் 50 லட்சம் சம்பாதிச்ச சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஓடுறதே நம்ம நிறுத்திடுவோம். சரி, நம்ம என்ன இவ்வளோ ஓடுறோம், ஆனால் அம்மா அப்படி பண்ணுறாங்க. ஸோ அந்தமாரி மட்டும் இறங்கிடாதீங்க. டோன்ட் ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். டோன்ட் செல்ஃப் அட்டாக். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. டோன்ட் செல்ஃப் அட்டாக் யுவர் செல்ஃப். ரிலாக்ஸ். இன்னொன்று எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் ஒரு செலிப்ரிட்டிஸை பார்த்தாங்கன்னு வைங்களேன், ஏதோ அவங்க என்னமோ ஒரு தெய்வம் மாரியோ, இன்னும் அவங்க ஏதோ கிரகத்துலேருந்து வந்த மாரியே பார்த்தீங்கன்னா அவங்க காலில் விழுறது, தலைவா அப்படி கத்துறது, ஒரு மாதிரி இது பண்ணுறது. லைக் நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணுறதுன்றது வேறு. பட் அவங்கள பார்த்துட்டு லைக் ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஹியூமன் தான், நம்ம எல்லாருமே சேம் தான். காடு வந்து க்ரியேட் பண்ணும்போது லைக் இவன் தான் ஒரு பர்ஃபெக்டான ஹியூமன், நான் இவனை பர்ஃபெக்டாக படைக்கிறேன், ஸோ எல்லோரும் நீங்கள் இவனை மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லவே கிடையாது. த காட் ஹூ கிரியேட்டட் த பியூட்டிஃபுல் ரோஸ், பியூட்டிஃபுல் மவுண்டெயின்ஸ், த சேம் காட் கிரியேட்டட் யூ. நீங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு பிக்கெஸ்ட் செலிபிரிட்டி எடுத்துங்க, விஜய். ஹீ டேக்ஸ் ஷிட் டூ. அவரும் காலையில் பாத்ரூம் போக தான் செய்வார், அவரும் ஃபாட் பண்ண தான் செய்வார். ஸோ உங்களுக்கு இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி, இந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, யார்கிட்டயாவது பேசும்போது உங்களுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா இதை மட்டும் நினச்சிக்கோங்க. ஹீ டேக்ஸ் ஷிட் டூ, ஹீ டூ ஃபாட்ஸ். ஸோ அப்படி இதை நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஓகே, ஹீ இஸ் ஆல்சோ எ ஹியூமன். நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் இம்பர்ஃபெக்டாக மாறுவீங்க. எவ்வளோ இம்பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் பர்ஃபெக்டாக மாறுவீங்க. தட்ஸ் அ கோட். அண்ட் ரெண்டாவது விஷயம், இதை நான் ரொம்ப நாளாகவே ஷேர் பண்ண நினச்சிருந்தேன், பட் இது என் கண்டென்ட்டுக்கும் நான் பேசுகிறது சம்மந்தம் இல்லாதனால பேசுவேன். தேர் இஸ் லாட் ஆஃப் ஹேட் இன் திஸ் வேர்ல்ட். நம்ம 98% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் இன் அ சர்வைவல் மோட். நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறதுன்னு நினைக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க, அவன் ஹாப்பியாக இருக்கான். பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா 100% ஷூர் நோபடி இஸ் ஹாப்பி இன் திஸ் வேர்ல்ட். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தலையில் ஏதோ ஒரு டென்ஷன் இருந்துட்டு தான் இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பயத்தில் இருந்துனே தான் இருக்கும். எல்லாரோட பாடியும் ஒரு சர்வைவல் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த சர்வைவல் ஸ்டேட்டில் இருக்கிறனால என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக யோசிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம பாடி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல தான் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் காட்டில் இருக்கீங்க, உங்களை ஒரு கரடி துரத்துதுன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க அந்த இடத்துல? எப்படா எஸ்கேப் ஆகலாம் தான் யோசிப்பீங்களே தவிர நம்ம இந்த கெரியரை சூஸ் பண்ணலாமா, இந்தமாரி நம்ம ஆகலாமா, அந்தமாரி நம்ம ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணலாமா, உங்கள் மைண்ட் யோசிக்காது. அதே தான் இப்போ நீங்களும் கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெஸ்ஸு, கான்ஸ்டண்ட்டாக ஆங்ஷியஸு, டென்ஷனு, ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸோ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை, ஏற்கனவே எரிஞ்சுன்னு இருக்கிற சூழ்நிலையில் மேற்கொண்டு நீங்கள் எண்ணெயை ஊற்றாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட். நீங்கள் வேணால் சொல்லலாம், இல்லை ப்ரோ நான் யாரையும் ஹர்ட் பண்ணதே கிடையாது, நான் டாக்ஸிக்கான ஆள்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு. ஒரு உண்மையிலே பார்த்தீங்கன்னா யூ ஆர் அ டாக்ஸிக். நானும் ஒரு வகையில் டாக்ஸிக் தான், பட் அது உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ ரோட்டில் இருக்கிற யார் வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்களேன், உங்கள்கிட்ட யார் டாக்ஸியாக இருக்கா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தனை காமிப்பான். நீங்கள் அவனை காமிச்சின்னா அவன் இன்னொருத்தனை காமிப்பான். கடைசியில் யாரோ ஒருத்தன் இவனே காமிப்பான் பின்னாடி. ஏன்னா அன்கான்ஷியஸாக நமக்கே தெரியாமல் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணினே தான் இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த ஜென்ரேஷன் ஆஃப் பூமர் இருக்காங்கள்ல, லைக் உங்கள் பெரியப்பா, சித்தப்பா, மாமா. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா தே ஹேட் யூ ஸோ பேட்லி. உங்களோட பாடி இமேஜை ரொம்ப இது பண்ணுவாங்க. என்ன குண்டாயிட்ட, என்ன இப்படி பார்க்க எப்படி இருக்க, உனக்கு பொண்ணு கிடைக்காது, அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றினே இருப்பாங்க அவங்க வேறு. ஸோ விஷயம் என்னென்னா, எப்போதுமே கான்ஷியஸாக இருக்கும் ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது. ஸ்லைட்டாக சில வார்த்தைகள் கூட எதுவுமே பேசிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். மேபி உங்களுக்கு வந்துட்டு நீ என்னடா படா குண்டு அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தைக்கு சொல்லலாம். பட் அந்த குண்டுன்ற வார்த்தை அவன் அதை எப்படி எடுத்துக்கினான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. மேபி அந்த குண்டுன்ற வார்த்தையை நினச்சி அவன் நைட்டு ஃபுல்லாக அழுதுன்னு கூட இருக்கலாம். யூ டோன்ட் நோ. இப்போது அவன் ஹர்ட் ஆனாலும் என்ன பண்ணுவான், அவன் இன்னும் கொஞ்சம் மற்றவங்களை ஹர்ட் பண்ண நினைப்பான். ஸோ நீங்களும் யாரையும் அன்கான்ஷியஸ் ஹர்ட் பண்ணிடாதீங்க. அப்படியே உங்களை யாராவது ஹர்ட் பண்ணாலும் அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க அன்கான்ஷியஸ் தான் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க. அதேமாரி சோஷியல் மீடியாலையும் யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது கேனத்தமாக பண்ணுறாங்கன்னு வைங்களேன், இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு கெட்ட வார்த்தையில் போய் அவங்கள அப்யூஸ் பண்ணுறது, ஊன்னு திட்டுறதை விட ஜஸ்ட் சேவ் பொலைட்லி, இந்தமாரி பிரதர் நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, இந்தமாரி பண்ணிக்கலான்னு அப்படி சொல்கிறது வேறு.
ஏன்னா நம்ம ஒரு டாப் செலிபிரிட்டிஸ்லாம் எப்படி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் மனுஷனே இல்லை, நம்ம என்ன சொன்னாலும் அவங்களாம் தாங்கிப்பாங்க, ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி நினச்சிருப்போம். பட் தே ஆர் ஹியூமன்ஸ் டூ. அவங்களும் எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுவாங்க தான். நான் ஐபிஎல் ஆடும்போது இந்த ராகுல் திரிபாத்தி நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அந்த சீசன் ஃபுல்லாகவே ராகுல் திரிபாத்தி வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே விளாடல. அவர் பேட்டிங் ஸ்டான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி கையை இப்படி ஆட்டி ஆட்டி விளாடுவார். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கமெண்டேட்டர்ஸும் கலாய்க்கிறாங்க. அவர் பார்த்தியா கையை இப்படி ஆட்டி ஆட்டி ஆடுறாரு, கையை ஆட்டி ஆட்டி ஆடுறாரு. கமெண்டேட்டர்ஸ் கலாய்க்கிறாங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே மீமாக போட்டு அவர் கலைச்சி தள்ளினே இருக்காங்க. இது கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க பாருங்கள். ராகுல் திரிபாத்தி தான் அவங்களோட அப்பா. ஆஸ் ஒரு பையனா நீங்கள் இந்த ஒரு மீம்ஸு இந்த ட்ரோலிங்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவை இப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் நினச்சி பாருங்கள். அதேமாதிரி தான் அவனுக்கு ஹர்ட் ஆகும். ஜஸ்ட் பிகாஸ் அவங்களாம் ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிறனால அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. அதுவும் அந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் ஆடுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். எனக்கு இந்த பிளேயர்ஸை கிரிட்டிசைஸ், ஒரு பேட்டிங் இப்படி ஆடலாம் அப்படி ஆடலாம், நீங்கள் எப்படி படம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம், இந்த பிஸ்னஸ் சொல்கிறது ஓகே. பட் அவங்கள அப்யூஸ் பண்ணுறது வேறு. நீங்கள்லாம் என்னடா ஆடுறாங்கம்மாவில் உனக்கு ஆடத்தில். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அப்யூஸ். ஏன்னா அவங்களோட ஷூவில் இருந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகுன்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஐ டோன்ட் நோ 20,000 பேர் ப்ரொஃபஷனலாக ஆடுவாங்களா? ஸோ அதில் வெறும் ஒரு 200 பேர் தான் ஐபிஎல்லில் இருக்க முடியுமே. எவ்வளோ காம்படிஷன் பாருங்கள். அந்த 200 பேர்லேயும் நீங்கள் டாப் 1ல் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களை பிளேயிங் லெவல்லே ஆட விடுவாங்க. அந்த பிளேயிங் லெவலில் நீங்கள் கூட ஆடினாலும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆடியன்ஸ் லைவில் ஒரு 50,000 பேர் உட்காந்துருப்பாங்க. டிவியில் அங்கே ஒரு 50 கோடி பேர் பார்த்துன்னு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட்டு அது பவுலர் வேறு, அவன் வேறு 150 160 போடுவான், அவனையும் நீங்கள் பார்த்தாகணும். இப்போ நீங்கள் அவுட் ஆனால் கூட வெளியே ஒருத்தன் உட்காந்துருப்பான், எப்படா அவன் அவுட் ஆகாமல் நம்ம இவன் இடத்த பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ இதில் இருப்பாங்க எல்லாருமே. நார்மல் பீப்புள் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஹர்ட் பண்ணலை, ஓகே. அதேமாரி இந்த டாப் செலிப்ரிட்டிஸும் யூ ஷுடன்ட் ஹேவ் டு ஹேட் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க டாப்பில் இருக்காங்கன்னா நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் என்ன பிலீஃப் வச்சுருக்கீங்களோ அந்த பிலீஃபை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் சோஷியல் மீடியாவில் இருக்குதே தவிர சோஷியல் மீடியா உங்கள் மூளையை டெவலப் பண்ண வாய்ப்பே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது, எல்லா பொண்ணுங்களும் ஏமாற்றவங்கன்னு ஒரு பிலீஃப் இருக்குன்னு வைங்களேன். சோஷியல் மீடியா சிம்பிளாக என்ன காமிக்குன்னா அந்த மாரி பொண்ணுங்களை ஏமாத்துற ரீல்ஸை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்குமே. அதை தவிர வேறு எதுவுமே காமிக்காது. நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். பிஸ்னஸ்லாம் ஊற்றிக்கும் நீங்கள் ஒரு பிலீஃப் இருந்துச்சுன்னா அதுதான் காமிக்கும். என் வாழ்க்கையே வேஸ்ட்டு, நான் ஒரு தண்டம் வேஸ்ட்டு, பாவி அப்பாவி அந்தமாரி நினச்சிங்கன்னா அந்தமாரி ரீல்ஸ் தான் உங்களுக்கு காமிக்குமே. ஸோ அதனால தான் சோஷியல் மீடியாவில் நான் சொல்கிறது எதுவுமே நான் சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டேன். இப்போ உங்களுக்கு கூட ஒரு ஐடியா இருக்கும், வீக்னஸ்ன்றது ரைட்டு தப்பு, கலாச்சாரம் இது ரைட்டு தப்புன்னு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கே போயிடுவாங்க, இது ரைட்டு இது தப்புன்ட்டு. ஏன்னா இந்த ரைட்டுன்றவங்க ரைட்டுன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கன்சியூம் பண்ணுவாங்க, ஃபால்ஸ் இருக்கிறவங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் கன்சியூம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க, இவங்க ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது, இவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. நம்மளாடி சொன்ன மாதிரி அந்த உலகத்தில் 8 பில்லியன் பீப்புள் இருக்கலாம். பட் 8 பில்லியன் பீப்புளும் 8 பில்லியன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் வாழ்ந்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஐடியாஸ் வேறு, ஒவ்வொருத்தவங்களோட தாட்ஸ் வேறு, ஒவ்வொருத்தவங்களோட பிலீஃப் வேறு. அந்த பிலீஃப் அண்ட் தாட் பேட்டர்ன் என்னவாக இருக்கோ அந்த உலகத்தில் தான் அவங்க வாழ்ந்துன்னு இருப்பாங்க. ஸோ சோஷியல் மீடியா நம்பாதீங்க. இன்ஸ்டெட் புக்கை நிறையா படிங்க. ரீட் லாட் ஆஃப் புக்ஸ். ஏன்னா நீங்கள் என்ன தான் தமிழ்நாட்டில் உட்காந்தாலும் யூ கேன் பை ஒன் ஆஃப் த டாப் பெஸ்ட் புக் இன் த வேர்ல்ட். எலான் மஸ்கோட பயோகிராஃபி நீங்கள் படிக்கலாம். ஸோ அங்கே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா யூ கெட் நியூ கைண்ட் ஆஃப் தாட். உங்கள் பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ நியூரான்ஸ் கிரியேட் ஆகும். நீங்கள் புது வகையாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் பாடி ஸ்டேட்டு, உங்கள் என்டையர் ஃபிசியோலஜிக்கே எல்லாமே மாறும். இப்படி இருக்கிற உங்கள் வேர்ல்டு வியூ இப்படி பெருசாக மாறும் ஒன்ஸ் நீங்கள் புக் படிக்கும்போது. இதுதான் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிருந்த ஒரு விஷயங்கள். ஏன்னா நான் ரொம்பவே சஃபர் ஆகிக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில். பர்ஃபெக்டாக இருக்கணுன்றது, பர்ஃபெக்டான ஸ்கின், பர்ஃபெக்டான பாடி, பர்ஃபெக்ட். எனக்கே சரியாக தெரியல ஏன் இந்த வீடியோ டக்குன்னு நான் எடுத்து பண்ணேன். அண்ட் தென் இந்தமாரி ஃபார்மேட்லாம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னு கூட தெரியல. பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நம்ம இதேமாரி நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம். ரொம்பவே ஜாலியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருந்தால் சரி தான். கரெக்டாக இருந்தால் வட்டா